எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. சீனியருக்கு சீனியர்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுடைய கமெண்ட்டுகள் பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. சத்தியம் 3 ரூபாய் 5 ரூபாயில் பார்த்துக்கிட்டு இருந்தோம், டாடா மோட்டார்ஸை 100 ரூபாய்க்கு கீழே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது நாங்களும் அது மாதிரி பல்வேறு பங்குகளை அந்த கம்மியான ரேட்டில் பார்த்துருந்தோம் அப்படின்னு பல சீனியர்கள் கமெண்ட் போடும்பொழுது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்குது. ஒரு நண்பர் பல்வேறு பங்குகளை அது போன்ற விலைகளை பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த பங்குகளை வாங்கி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டிவிடெண்டுகளாலே நல்லபடியாக பயன்பெற்றிருக்கார் அப்படின்ற மாதிரி தகவலாம் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது. அந்த நிஃப்டி பற்றி மட்டும் நான் இன்றைக்கி பேச மாட்டேன். அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா தொடர்ந்து 3 நாட்களாக இறங்கு முகமாகவே இருந்திருக்கு. ரொம்பவுமே அசால்ட்டாக 26,350க்கு மேலே இருந்து ரொம்பவும் குறைந்து இப்போ 26,140ன்னு இருக்குது. கரடிகளுக்கும் நம்ம காளைகளுக்கும் நடுவில் வெறும் 140 பாயிண்ட் தான் இருக்குது. ஒன்ஸ் இந்த 26,000 கீழே மறுபடியும் கீழே போயிட்டான்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு தலைவலி தான். ஸோ நம்மளுக்கும் கரடி குட்டிகளுக்கும் நடுவில் வெறும் 140 பாயிண்ட் தான் இருக்குது. இந்த 140 பாயிண்ட்டை வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட் ஹோல்டு பண்ணுமா? இதில் வேற நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ஒரே ஜெகஜோதியாக தான் இருக்கும். அதில் பாருங்க நண்பர்களே, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன், எங்களுக்கு எண்டு கார்டு யார்டா போட்டீங்க அப்படின்ற மாதிரி டாடா குரூப் பங்குகள் இன்னைக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சிகரமாக தங்களுடைய ஷேர் ஹோல்டரை வச்சுக்குச்சு. அதாவது டைட்டன் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் தான் ஆல் டைம் ஹை அப்படின்றத தாண்டி இருந்தான். அதுக்கும் மேலே நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் மறுபடியும் இன்னொரு முறை இன்னைக்கு அப்படியே ஜம்ப் அடிச்சு 3800 ரேஞ்சில் ஆல் டைம் ஹை தாண்டினது. இன்னைக்கு 4273 ரூபா ஆல் டைம் ஹையாக இந்த டைட்டன் ஷேர் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பல நாட்களாக செயலற்ற நிலையில் எந்த விதமான வேலையும் பார்க்காம இருந்தது இந்த டாடா டெக்னாலஜி ஷேர். ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். நிறைய பேர் இது இறங்கி போச்சுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவன் இந்த ஒரு வருஷத்தில் வீழ்ச்சியை நிறுத்தியிருக்கான். யோசிச்சு பாருங்க, 1300 ரூபாயிலிருந்து 600 ரூபாய்க்கு இறங்கின மாதிரி 600 ரூபாயிலிருந்து 300 ரூபா போயிருந்தா எவ்வளவு பெரிய துண்டு ஒன்றை டர்க்கி லெவல் துண்டை வாங்கி நம்ம போட்டுட்டு மூளையில தான் உட்காந்துருக்கணும் பாவம் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவன் இந்த 2025 என்ன செஞ்சுருக்கான், ஒரு ரவுண்டு போனதோ 2 ரவுண்டு போனதோ அந்த மாதிரியும் கிடையாது. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. தன்னுடைய சரிவை தடுத்து நிறுத்தியிருக்கான் டாடா டெக்னாலஜிஸ். அப்படி சரிவை தடுத்து நிறுத்திய பிறகு இந்த பங்கு 600 ரூபாய்க்கும் 700 ரூபாய்க்கும் இடையில டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய இந்த நாளில் இன்னைக்கு அதிகமான வால்யூம் என்பது நடந்தது மட்டும் இல்லாமல் ப்ரைஸும் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பது தாண்டிருக்கு. எப்படியாவது ஒரு முறையாவது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டுங்க. இதுக்கு முன்னாடி 2024 தான் தாண்டினீங்க. இப்போ 2025 சுத்தமாக ஒன்றுமே இல்லை. 2026 ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே மகிழ்ச்சிகரமான இன்னொரு டாடா குரூப் பங்காக டாடா டெக் ஷேர் பிரைஸ் வந்துருச்சு. வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கூட விட்டுருங்க, இந்த டாடா குரூப்பில் டாடா எல்க்ஸி அப்படின்ற பங்கும் பயங்கரமான ஒரு வால்டிலிட்டியான பங்கு. ஸோ டாடா எல்க்ஸி ஒண்டர்ஃபுல் ஷேர் நியூஸ் டுடே அப்படின்ற மாதிரி 2025 ஒரே ஒரு ரவுண்டு தான் போயிருக்கு. என்ன காரணம் தெரியல, பெருசாக வால்டிலிட்டி இல்லை. ஆனால் பொதுவாக டாடா எல்க்ஸி ரொம்பவுமே வால்டிலிட்டியான ஆள் தான். ஆனால் 2025 ஒரே ஒரு முறை தான் அதனுடைய வால்டிலிட்டி. இந்த மாதிரி போன பிறகு இவன் அடுத்த ரவுண்டு எப்போ தான் போவான் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபெயில் பண்ணியிருக்கு. கடந்த முறை அக்டோபர் மாதம் ஒரு ரிவர்சல் உழுகுமான்னு பல ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. பிம்பிலிக்கு பிஆபி அப்படின்றது போல அந்த ரிவர்சலை ஃபெயிலியர் அப்படின்றது பண்ணிடுச்சு. சரி போனா தொலைது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் மறுபடி பார்த்துட்டு இருந்தப்ப டிசம்பர் மந்தில் மறுபடியும் ஒரு ரிவர்சல் உழுகுமா அப்படின்ற மாதிரி இந்த பங்குல ஒரு நடவடிக்கை நடந்திருக்கு. எஸ், சாதிச்சிட்ட மாறா அப்படின்ற மாதிரி இந்த டாடா எல்க்ஸி அந்த ரிவர்சலை காப்பாற்றி விட்டுட்டு இப்போ இன்னைக்கு இதில் என்ன ஒரு தகவல்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தாண்டி ஒரு கெத்தாக நிற்கக்கூடிய ஒரு பங்குல இந்த டாடா எல்க்ஸி வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் இன்னைக்கு கூட மத்தியானத்தில் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோமே, ஒரு பங்கு ஏறுறது முக்கியம் இல்லை, அதில் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகிறது முக்கியம் இல்லை, அந்த மொமெண்டம் எது வரைக்கும் கூடயே வரணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்விங் ஹை வச்சிருப்பான் பார்த்தீங்களா, அது வரைக்கும் அந்த மொமெண்டம் கொண்டு வந்து விட்டாதான் நம்மளுக்கு மகிழ்ச்சி வரும். ஸோ டாடா எல்க்ஸி ஆகட்டும், அவனுடைய பழைய ஸ்விங் ஹை 9000க்கு பக்கத்தில் இருக்குது. டாடா டெக்னாலஜிஸ் ஆகட்டும், அவனுடைய பழைய ஸ்விங் ஹை 2 விதமாக பார்த்தோம்னா ஒன்று 800 பக்கத்தில் ஒன்று இருக்குது, இன்னொன்று 1100 பக்கத்தில் இருக்குது.
இதெல்லாம் வந்து தொட்டால் உங்களுக்கெல்லாம் பெரிய கும்பிடா இருக்கும். அப்படி மட்டும் அந்த மொமெண்டம் பிக்கப் ஆகலன்னு வச்சுங்களேன், அப்புறம் நம்ம லாபத்துக்கு முட்டுக்கட்டை போட்டு அவனுக்கு பாட்டு கட்டையை போட்டு உட்காந்துருவாங்க. அதே மாதிரி கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஹோட்டல் செக்டர்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் சமீபத்தில் இந்த லெமன் ட்ரீ ஹோட்டல்னாலையெல்லாம் ஏதோ ஒரு காரணம் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணால் அதுக்கப்புறம் அவனால் நிற்க முடியல. எல்லாம் ரூம் போட்டு படுத்து தூங்கிட்டாங்க போல். அப்படியே அந்த பங்கு வந்து சமீபத்தில் கீழ் நோக்கி தான் இருந்தது. இந்த சமயத்தில் தான் திடீர்னு இன்னைக்கு இந்த லெமன் ட்ரீ ஹோட்டலில் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வந்தது. கரெக்டாக டபுள் பாட்டமில் இருக்கும் பொழுது டபக்குன்னு அவன் பாட்டுக்கு 8% ஏறிட்டான். என்ன காரணம், எதனால் இந்த லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் மேல் நோக்கி ஏறிச்சுன்னா, வார்பர்க் பின்கஸ் மே அக்வயர் ஸ்டேக் இன் லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. அந்த நியூஸை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வால்டிலிட்டியாக இந்த பங்கு இன்னைக்கு மேல் நோக்கி ஏறிடுச்சு. ஆனாலும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஆல் டைம் ஹை போகும் பொழுது அந்த பங்குகள் தொடர்ந்து போகணும்னு அவசியம் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் கீழே விழுகுதான் செய்வோம். அது மாதிரி இந்த லெமன் ட்ரீ ஹோட்டல் கீழே விழுந்திருந்த பொழுது கரெக்டாக ஒரு நியூஸ் வந்து இன்னைக்கு மறுபடியும் அது 200 days மூவிங் ஆவரேஜுக்கு பக்கத்தில் வந்து மறுபடியும் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன் வர வர எல்லாம் ஆல் டைம் ஹை பக்கத்தில் வந்தோன்னே எல்லாம் நொண்டி அடிக்கிறாங்கன்னு தெரில. இந்த நெட்வொர்க் டெக்னாலஜிஸும் அருமையாக ஒரு ஆல் டைம் ஹை என்பது வந்திருந்தான். அது வந்த பிறகு பறந்து கட்டிகிட்டு இருந்தான். இவன் புதிய சரித்திரங்களை படைக்க போகிறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா, பழையபடி அதனுடைய பழைய இதுக்கு முன்னாடி 2024 என்ன ஹை இருந்தாலோ அதே ஹையில் தான் பாவம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம லாபத்துக்கு முட்டுக்கட்டை போட வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, இந்த மொமெண்டம் மட்டும் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த நெட்வொர்க் வந்து மறுபடியும் இந்த இடத்துல மொமெண்டம் பிடிச்சிருக்கான்னா, அந்த மொமெண்டம் எப்போ வரைக்கும் கெட்டு போகக்கூடாதுன்னா, அது தன்னுடைய பழைய ஸ்விங்கு ஹையை போய் தொடர வரைக்கும் மொமெண்டம் கெடாமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு அல்வா குட்டியாக இருக்கும். இல்லைன்னா அப்புறம் ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷராக தான் இருக்கும். நண்பர்களே, 2 மிக முக்கியமான பங்குகளை பற்றிய செய்திகள். அதாவது இந்த எம்ஃபாசிஸ் அப்படின்ற பங்கு அவன் ஒரு இடத்துல அடங்கலை. 2025 ஏங்க ஒவ்வொருத்தனும் ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றதுக்கே சாகிறான், பணம் தர மாட்டேன்றான். ஆனால் இந்த எம்ஃபாசிஸ்னுடைய மேஜிக் பாருங்கள், அந்த பங்கு ஐடி டெக்னாலஜி செக்டரில் தான் இருக்குது. இருந்தாலும் போன வருஷம் என்ன பண்ணியிருக்கான்னா 2000 2800 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒவ்வொரு முறையும் ஒரு 10% அவன் பாட்டுக்கு விளையாட்டு காமிச்சிக்கிட்டே இருந்திருக்கான். என்னடா இத்தனை ரவுண்டு போயிட்டு வந்திருக்க. பெட்ரோல் விற்கிற விலைக்கு எவனாவது நம்ம ஃப்ரெண்டு வண்டியை கடன் கேட்டான்னா நம்ம அவனை முறைச்சி பார்ப்போம். ஏன்னா அவன் தான் பெட்ரோல் போட மாட்டானே. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய நேரத்தில் இத்தனை ரவுண்டு போயிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த எம்ஃபாசிஸ் மறுபடியும் சமீபத்தில் 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல வந்து தொற்றுருக்கு. இதுக்கப்புறம் இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், தன்னுடைய பழைய ஹை 3000 பக்கத்தில் கீது போய் தொட்டு பார்க்குமா அல்லது கீழே வருமா அப்படின்றது தெரில. பட் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இந்த எம்ஃபாசிஸ் அப்படின்ற ஷேர் ப்ரைஸ் வந்து விழுந்திருக்கு. இதே மாதிரி தான் இந்த ஹூண்டாய் மோட்டார் அப்படின்ற பங்கு, அதுவுமே சமீபத்தில் ரொம்பவுமே பெருசாக ரெக்கவரி என்பது ஆகலை. ரொம்பவுமே சைடுவேஸ் பேட்டர்ன்லேயே தொடர்ந்து இருந்து கொண்டு இருந்த பங்கு. நல்ல வேலை டாடா மோட்டார்லாம் கீழே விழுந்துருந்தான். ஆனால் இந்த ஹூண்டாய் மோட்டார் என்பது பெருசாக கீழே விழுகலை. கீழே விழுந்ததுக்கப்புறம் சரிவை தடுத்து நிறுத்தி ஆடிக்கிட்டு இருந்த பங்குல இன்றைக்கி என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 200 days 50 days மூவிங் ஆவரேஜ் என்பதை இன்றைக்கி தாண்டி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இந்த ஹூண்டாய் மோட்டரில் இருக்குது. இப்போ 2 விஷயம் நண்பர்களே. ஹீரோ மோட்டோ கார்ப் அது கீழே தான் இருந்தது, மேல் நோக்கி வந்துட்டான். பஜாஜ் ஆட்டோ கீழே தான் இருந்தது, அதுவும் ஓரளவுக்கு மேல் நோக்கி வந்துடுச்சு. எம்என்டம்மெல்லாம் எப்போ வந்துடுச்சு, மாருதியும் எப்போவோ வந்துடுச்சு. இந்த ஹூண்டாயும் டாடா மோட்டர் ஷேர்களும் மட்டும் மேலே வந்துடுச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபேமஸான ஷேர்கள் தான், ஆனால் என்ன ஒரு காரணத்தினாலேயோ கீழே இறங்கி கிடக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்திகளில் இந்த ஜியோ ஃபினான்ஸ் அப்படின்றது இருக்குது. அவன்லாம் மோசமெல்லாம் சொல்லக்கூடாது. 2025 200 340 50% மேலேயெல்லாம் ஏறி காமிச்சிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு மூமெண்ட் இல்லை. அவன் பாட்டுக்கு ஒரு 4 மாதமாக ஒரு குறிப்பிட்ட மூமெண்ட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த ஜியோ ஃபினான்ஸ் அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன செய்யும், கீழே விழுந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லைங்க அப்படின்னு தான் பல ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. கீழே மறுபடியும் 200 வரட்டும், அப்புறம் 300 போகட்டும், ஏன் 200 உடைச்சிட்டு 100க்கு கூட போகட்டும், அப்புறம் 100 200 300 வரட்டும்,
ஏன் 100 கூட உடைச்சு 50 ரூபா கூட போகட்டும், மறுபடியும் 50 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரட்டும். as long as இவன் வந்து இந்த மாதிரி ஒரு வாலட்டிலிட்டி பேட்டர்னை ஒவ்வொரு வருஷமும் திருப்பி திருப்பி வரும் பொழுது 2023 இப்படித்தான் 200 ரூபா இருந்தான், அப்புறம் 400 ரூபா பக்கத்துல போனான், அப்புறம் மறுபடியும் 200 ரூபா பக்கத்துல வந்து விழுந்தான், மறுபடியும் 325 வரைக்கும் போனான். அப்ப இந்த வருஷம் வந்து 200 ரூபா விழுந்தா எங்களுக்கு என்ன கவலை, மறுபடியும் 400 போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவுமே வாலட்டிலிட்டி கம்மியாக கான்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்குது இதனுடைய ப்ரைஸ் பேட்டர்ன் என்பது. எந்த பக்கம் வெடிச்சு செதறப்போகுது அப்படின்ற முக்கியமான விஷயங்களில் இந்த ஜியோ ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு வருது. அதுவும் இல்லாமல் ரிசல்ட் சீசன் வேற ரொம்ப பக்கத்திலே வருது. இந்த பங்குக்கு என்ன செய்யறான் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். சன் ஃபார்மா அப்படின்ற பங்கு வேறு சில ஃபார்மா கம்பெனிகள்லாம் தடுமாறிக்கிட்டு இருக்கல, அவன் மாத்திரை அவனே திணிக்க வேண்டிய சூழ்நிலை, யாருக்கும் தெம்பு இல்லை அப்படின்ற நிலைமையில இந்த சன் ஃபார்மா 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து அழகு போல ஏறி வந்திருக்கான். அப்போ இந்த பங்கினுடைய ஏற்றம் ஒரு ஏறு முகத்தில் இருக்கா, இதனுடைய விலை நகர்வு என்பது ஏறு முகத்தில் இருக்கா இல்லையா அப்படின்றது இன்னும் சில காலம் தெரிந்த பின்பு தான் தெரியும். அதாவது இது 2 days மூவிங் ஆவரேஜை உடைக்காத வரைக்கும் எல்லாம் என்ன நினைப்பாங்க, சரி இந்த பங்கினுடைய விலை நகர்வு ஏற்றத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அது குப்புற உளுந்தாவோ அல்லது மறுபடியும் மேலே போனாவோ தான் என்னென்னு தெரிய வரும். பட் இப்போதைக்கு சன் ஃபார்மா 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஜம்ப் அடித்த பங்கு, தன்னைத்தானே நிரூபித்த பங்கு அப்படின்ற பெயர் வாங்கியிருக்கு. அதில் பாருங்க நண்பர்களே, ரொம்ப குட்டியூண்டு பங்கு தான் எஸ் பேங்க்கு, ஆனால் அது சக்தி வாய்ந்த ஒரு வேலையை பண்ணியிருக்கு. 200 days மூவிங் ஆவரேஜ் ஒரு மாதிரி சப்போர்ட் எடுத்துக்கிட்டு 21 ரூபாயிலிருந்து 23.50 அவன் பாட்டுக்கு 10% எகிரிட்டான். அப்போ நம்மளை என்ன நினைக்க வைக்கிறாங்க, மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு நினைக்க வைக்கிறாங்களா என்னன்றது தெரில. இண்டெக்ஸ் வந்து கடந்த 3 நாட்களாக தடுமாறிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பல்வேறு பங்குகளை ஓரளவுக்கு ரெக்கவரி பண்ணியிருக்காங்கன்னா, பழையபடி மார்க்கெட் 2 வருடங்களுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது. லார்ஜ் கேப் பங்குகளோ நிஃப்டி 50 இண்டெக்ஸோ பெருசாக ஏறாமல் இருந்தது. ஆனால் நிறைய பங்குகள்லாம் மூவ்மெண்ட் என்பது இருந்தது. அந்த மாதிரிக்கு இது ஏதாவது பண்ணுறானுங்களா என்னன்றது தெரில. வாட் அ மிராக்கிள் அப்படின்ற மாதிரி எஸ் பேங்க் வந்து வேற ஏதாவது ஒரு ரேலியிங் செக்டர் வந்து இப்படி 2 days மூவிங் ஆவரேஜை தொட்டுட்டு அவனுக்கு பாட்டுக்கு விலகி ஓடுனான்னு வச்சிங்களேன், சரி அது அவனுக்கு வாஸ்தவம் தான், மார்க்கெட்டில் அப்படி தான் நடக்குது. ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய செக்டர் குபார்னு வந்து 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட விழுகும்பொழுது சப்போர்ட் எடுத்து போகிறான் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அப்படின்ற பங்கு அவன் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 2 days மூவிங் ஆவரேஜை தொட்டால் லேசாக ரிவர்சல் சிக்னல் காமிச்சா அப்புறம் டபுக்குன்னு மேலே ஏறினான். அந்த மாதிரி இது செக்டர் லீடர், அவன் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து அவன் செக்டரில் அவன் லீடர். அது மாதிரி எஸ்பி அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட ஒரு மாதிரி மேட்ச் பண்ணி யோசிச்சு பார்க்கலாம். ஆனால் 100 ரூபாய்க்கு விலை கம்மியாக கொண்ட இந்த எஸ் பேங்க் 2 days மூவிங் ஆவரேஜை தொட்டுட்டு ஜம்ப் அடிச்சிருக்கான் அப்படின்னா மிராக்கிள். அட பாவி, சிறிய விலை பங்கா இருந்தாலும் 2025 நீ சிறப்பாக செயல்பட்டிருக்கியடா அப்படின்னு உன்னை பாராட்டி பேசின பாவத்துக்கு இந்த பங்கு என்ன பண்ணியிருக்குன்னா 2 ரவுண்டு அற்புதமான ஒரு 2 ரவுண்டு போயிருக்கு. ஆனால் 3வது ரவுண்டுக்கு பிக்கப் ஆக மாட்டேன்றான். ஏன் நீ பிக்கப் ஆக மாட்டேங்கிற? அதான் 2 ரவுண்டு அருமையாக போயிருக்கின்னு உன்னை நாங்கள் பாராட்டி பேசுகிறோம்ல, இன்னொரு ரவுண்டு போனால் உனக்கு என்ன குறைச்சல்? ஸோ எம்ஆர்பிஎல் ஷேர் வச்சுருக்கிறவங்களாம் ரொம்ப சோகமாக இருக்காங்க. இந்த பங்கு 200 days மூவிங் ஆவரேஜ் நல்ல ஒரு சென்டர் பாயிண்டில் இருக்குது. 6 நாளைக்கு முன்னாடி பெரிய கேண்டில் என்பதும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் எது பிக்கப் ஆக மாட்டேங்கிறியே, ரொம்ப சஸ்பென்ஸில் வச்சுருக்க. கீழேயும் போகிறதுக்கு ரொம்ப தூரம், மேலேயும் போகிறதுக்கு ரொம்ப தூரம், குறுகிய கால அளவில் நீ எந்த பக்கம் போகிறேன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஆனால் ரொம்ப சஸ்பென்ஸாக கடந்த 5 நாட்களாக எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லாமல் தான் இந்த எம்ஆர்பிஎல் சுற்றிக்கிட்டு இருக்குது ஒரே இடத்துல. இனி இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு இது மேலே வந்து லாபத்தை தருதா இல்லது கீழே போய் கும்பா பாட்டு பாடுதா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லை, இந்த ரேடிகோ கைத்தான் சமீபத்தில் ஐடிசி ஷேரை போட்டு தள்ளினாங்க அந்த டேக்ஸ் ரிலேட்டடான நியூஸில். அப்போ இந்த ரேடிகோ கைத்தானும் கீழே இறங்கிடுச்சு. பட் கீழே இறங்கினவன் கரெக்டாக ஒரு மாதிரி சப்போர்ட் எடுத்து கடந்த 3 நாட்களாக பாசிட்டிவில் 50 days மூவிங் ஆவரேஜை தாண்டி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் தான் இந்த ரேடிகோ கைத்தான். இவனுமே வந்து ஆல் டைம் ஹை என்பது தாண்டிய பிறகு தடுமாறி கீழே விழுந்த ஒரு பங்கு தான் ரேடிகோ கைத்தான். நண்பர்களே, இந்த சமயத்தில் தான் ஐ ஆம் வெரி சொரினே அப்படின்ற மாதிரி கீழ் நோக்கி விழுந்த சில பங்குகளை பார்க்க போகிறோம். அவன்யூ சூப்பர் மார்க்கெட் என்னமோ அருமையான பங்கு தான், ஆனால் சமீபத்தில் கீழே விழுந்ததுக்கப்புறம் ரிவர்சல் ஆவானோ அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல் காமிச்சிக்கிட்டு இருக்கீல, அப்புறம் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போயிட்டான்.
ஃபெயில் பண்ணிட்டான். ஸோ அந்த 200 days மூவிங் ஆவரேஜில் அந்த அவென்யூ சூப்பர் மார்க்கெட் என்பது பிக்கப் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 4 மாதங்கள் கழித்து இன்னும் வெகு சில நாட்களிலேயே ரிசல்ட் என்பது வரப்போகுது. அதைக்கு இது காரணமாக வச்சுக்கிட்டானுங்களே என்னன்னு தெரில. ஒரு முறை ரிவர்சலை ஃபெயில் பண்ணிட்டு 4 மாதங்கள் கழித்து மறுபடியும் மேல் நோக்கி வருமா அல்லது கீழே போகுமா அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான இடத்துக்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு பங்காக இந்த டிமார்ட் இருக்கு. இந்த பங்கினுடைய தற்போதைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, இது பழைய ஸ்விங் ஹை போய் தொடர மாதிரி இருந்தாலும் 1000 ரூபாய் ஏறணும் ஒரு ஷேருக்கு. 4800 போகணுன்னா இப்போ 3800 ரூபாயில் இருக்கு. இங்கிருந்து 1000 ரூபாய் ஏறணும். அல்லது அதனுடைய பழைய லோ 2025க்கு லோனுடைய போகணுன்னாலும் அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 600 ரூபாய்க்கு மேலே இறங்கணும். ஸோ இது மேலேயா கீழேயா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்றைய தேதியில் 4 மாதங்கள் ஃபெயிலியர் பண்ணிவிட்ட பிறகு மறுபடியும் இந்த பங்கு மேலே இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏதாவது ரிவர்சல் இது வருமா அல்லது இதுவும் பொய் விளையாட்டா என்பது பொறுத்திருந்து பார்க்கணும். இதே மாதிரி தான் இந்த டாடா கெமிக்கல்ஸ் அப்படின்ற பங்கு. இதுவும் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. ஒரு ரவுண்டு தான் போயிருக்கான். ஆனால் அந்த ஒரு ரவுண்டு உருப்படியாக போயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 750 ரூபாயிலிருந்து 1000 வரைக்கும் ஒரு 25% மேலே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்த டாடா கெமிக்கல்ஸ் மறுபடியும் அடிவாரத்தில் இருக்குது. இன்றைக்கி ஏனோ ஒரு காரணத்தினால டாடா குரூப்பில் பல்வேறு பங்குகள் மேல் நோக்கி வந்தால் இந்த டாடா கெமிக்கல்ஸ் பங்கையும் எதிர்காலத்தில் இன்னொரு ரவுண்டு போயிட்டு வாங்களேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி தூக்கி விட போகிறாங்களா இல்லையா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.